good evening. A very good evening to one and all present here on this very pleasant evening. You're all very cordially invited to 50th anniversary and investor meet of Meenakshi and Co. 50 வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மைல்ஸ்டோன் கிடையாது. ஏன்னா அந்த மைல்ஸ்டோனை அடையிறதுக்கான ஒவ்வொரு முயற்சியும் பல தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கு. ஆனால் அது ஒரு இனிமையான பயணமாக இருந்திருக்கு. இந்த பயணத்தில் மீனாட்சி அண்ட் கோ இவங்களோட இணையறதுக்காக இங்கே இன்னைக்கு வந்திருக்க அனைத்து இன்வெஸ்டர்ஸையும் ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம். இந்த மீனாட்சி அண்ட் கோ நிறுவனமானது இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப மலைப்பாக இருந்தது. அது வந்து ஒரு பாடமாக கூட நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 1975 இந்த பயணம் துவங்கியிருக்கு. இன்னைக்கு ஐஸ்கிரீம் துறையில் நாம் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு கன்சியூமர் சைடில் ஒரு கோன் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். இன்றைக்குமே ஒரு சினிமாவில் கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா நல்ல ஜில்லுன்னு அப்படியே ஜூன்னு ஒரு மழை கொட்டும், அதில் பயங்கரமாக அப்படின்னு டான்ஸ் பண்ணிட்டு ஹீரோயின் வருவாங்க. அந்த மழையில் தான் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக ஒரு கோன் ஐஸாக இருக்கும். அது எந்த கோனாக இருந்தாலும் சரி, அந்த கோன் நம்மளுடைய மீனாட்சி அண்ட் கோல மட்டுமே தயாரிக்கப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை. 1975 திரு முத்துராமன் செட்டியார் அவர்களால் மீனாட்சி எசன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனமாக தொடங்கப்பட்டு வோல்டாக்ஸ் ரோடில் ஆரம்பித்து அங்கேருந்து இன்றைக்கி அந்த எசன்ஸை தாண்டி ஐஸ்கிரீம் கோன்ஸ், இன்ஸ்டன்ட் மிக்ஸ், பிஸ்கெட்ஸ் அப்படின்னு பல பிரான்ச்சஸோட நிக்கின்னு அவங்களுடைய ஓன் பிராண்ட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான ஒரு அடுத்த சாதனைக்குள்ளே அவங்க ஸ்டெப்பின் ஆக போகிறாங்க. அதுலேயும் தங்கம் போல் வைரம் போல் ஜொலிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப நேரம் இந்த வெல்கம் ஸ்பீச்சை கொடுக்காம வேகமாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப நேரத்தை வேல்யூ பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. ஏன்னா நம்மளிடையே எம்பி கனிமொழி மேம் இருக்காங்க, கணேசன் சார் இருக்காங்க, நிறைய எஸ்டீம் சீஃப் கெஸ்ட் பிரபு சார் எல்லாமே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட நேரத்தை கருதி இமீடியட்டாக நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டு ஒரு அவங்க பேச நாம் கேட்கலாம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்திலேருந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் கற்றுக்க வேண்டியதும் இருக்குது. ஸோ நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்காக குத்துவிளக்கு ஏற்றி துவங்கிறதுக்கு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் எல்லாரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் கனிமொழி இன்வியன் சோமு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் கணேசன், டீன் ஆஃப் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி படூர் அவர்களை அழைக்கிறேன். எம்டி பாலாஜி, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அலாங் வித் அருணா ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் பிரபு சார், கேவிபி திருவள்ளூர் பிரான்ச்சையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு நல்ல மங்களகரமான ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுங்க.
டாக்டர் பக்தவச்சலம் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மங்களகரமாக இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்க குத்துவிளக்கீத்து. அடுத்ததாக நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் எல்லாரையும் ஆனர் பண்ண போகிறோம். முதல்ல நம்மளுடைய ஆனரபிள் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா டாக்டர் கனிமொழி மேம் அவர்களை ஆனர் பண்ணுறதுக்காக மீனாட்சி அண்ட் கோ உடைய அருணா ஸ்ரீனிவாசன் மேம் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னா ஒரு மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவாக இருக்கிறதும் சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஓபி கைனக்காக இருக்கிறதும் சரி, ரொம்பவே டைம் டிமாண்டிங் ஜாப். அதுலேருந்து இங்கே மீனாட்சி அண்ட் கோடைய 50th ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக இங்கே வந்து விஷ் பண்ண வந்திருக்க மேம்க்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினரான டாக்டர் கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களுக்கான சிறப்பு செய்ய நம்மளுடைய ஸ்ரீனிவாசன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். சாருக்கு வந்து இன்னும் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இவங்களுடைய சாதனை டுவர்ட்ஸ் அகாடமி ரொம்ப பெரியது. தேங்க்யூ ஸ்ரீனிவாசன் சார். தேங்க்யூ அருணா மேம். 1975ஆம் ஆண்டு 2025 எந்த ஒரு இலக்கு அடைஞ்சிருக்கு, இன்னும் உங்கள் எல்லாருடைய பங்களிப்போட உறுதுணையோட அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள்லாம் வைத்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியுடைய வர்த், இந்த கம்பெனி எப்படிப்பட்டது, எங்கேருந்து ஆரம்பித்து இப்போ எங்கே வந்து நின்று இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சாதனை சரித்திர பயணத்தை ஒரு காணொலியாக இப்போ நம்ம பார்க்கலாம். இதற்கிடையில் கீதம் ஃபுட்ஸுனுடைய திரு முரளி பட் அவர்கள் வந்துட்டே இருக்காரு. ஸோ அவரும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாரு. இப்போ நம்ம மீனாட்சி அண்ட் கோவுடைய ஏவியை பார்க்கலாம். சிறு கனவுகளில் இருந்து பெரும் சாதனைகள் வரை இது மீனாட்சி அண்ட் கோ என்ற இனிமையின் பயணம்.
1975 ஆண்டில் திரு முத்துராமன் செட்டியார் அவர்கள் சென்னையின் வால்டாக்ஸ் ரோட்டில் மீனாட்சி எசன்ஸ் மார்ட் என்னும் நிறுவனத்தை தொடங்கினார். ஐஸ்கிரீம் தயாரிப்பு பொருட்கள், பேக்கரி மற்றும் சாக்லேட் தயாரிக்க வேண்டிய மூல பொருட்கள் மற்றும் அவற்றின் துணை பொருட்கள் வரை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யும் இடமாக இந்த நிறுவனம் உருவானது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக வேஃபர் கோன் பிஸ்கெட், ஆஸ்வால் கோன் மற்றும் GMS எனப்படும் கிளிசரால் மோனோஸ்ட்ரேட்டை அறிமுகப்படுத்திய முன்னோடி இவரே. ஐஸ்கிரீம் உலகையே மாற்றியதற்கு இவரின் முயற்சி ஒரு கோண ஸ்தம்பமாக மாறியது. 1997 ஆண்டில் திரு செங்கையா ஸ்ரீனிவாசன் பொறுப்பேற்றதும் நிறுவனம் மீனாட்சி அண்ட் கோ என்ற புதியதொரு கட்டத்தை எட்டியது. அடுத்த ஆண்டில் வால்டாக்ஸ் சாலையில் 2 இயந்திரங்களோடு கோன் பிஸ்கெட் உற்பத்தி தொடங்கப்பட்டது. 2005 ஆண்டு முக்கியமான திருப்பு முனை. திருவள்ளூர் மாவட்டம் விஷ்ணுவாக்கத்தில் திருமதி அருணா ஸ்ரீனிவாசனின் தொலைநோக்கு பார்வையில் சரவணா என்டர்பிரைசஸ் என்ற புதிய பிரிவு தொடங்கப்பட்டது. இந்த யூனிட் நிக்கி கோன் என்ற பிராண்டில் வேஃபர் கோன் பிஸ்கெட் உற்பத்திக்காக ஆரம்பத்தில் 4 இயந்திரங்களுடன் தொடங்கப்பட்டது. சிறிய முயற்சியாக தொடங்கிய இந்த நிறுவனம் தொடர்ந்து உயர்ந்த கோரிக்கை மற்றும் அர்ப்பணிப்புடன் விரைவான வளர்ச்சியை அடைந்தது. இன்று சரவணா என்டர்பிரைசஸ் 10 உற்பத்தி இயந்திரங்கள் மற்றும் திறமையான இயந்திர இயக்குநர்கள், அனுபவம் வாய்ந்த மேற்பார்வையாளர்கள் கொண்ட உறுதியான குழுவுடன் ஒரு முழுமையான உற்பத்தி நிலையமாக உருவெடுத்துள்ளது. மேலும் வெய்க்ஃபீல்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் புனே நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ டிஸ்ட்ரிபியூட்டராகவும் சரவணா என்டர்பிரைசஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு மீனாட்சி அண்ட் கோ மற்றும் சரவணா என்டர்பிரைசஸ் வாடிக்கையாளர்களுக்கு பெருமையுடன் சேவைகளை வழங்கி வருகின்றன. 200க்கு மேற்பட்ட திரையரங்குகளுக்கு, 400 ஐஸ்கிரீம் உற்பத்தி நிறுவனங்களுக்கு, 250க்கும் மேற்பட்ட ஐஸ்கிரீம் பார்லர்களுக்கு, 150க்கும் மேற்பட்ட ரீட்டெய்லர்களுக்கு, 150க்கும் மேற்பட்ட ஸ்டாக்கிஸ்டுகளுக்கு, 100க்கும் அதிகமான உணவகங்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு இவ்விரு நிறுவனங்களும் சிறப்பான நுகர்வோர் சேவையை வழங்கி வருகின்றன. அத்துடன் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கேரளா முழுவதும் வாடிக்கையாளர்கள் வழங்கிய நற்பெயருடன் இவ்விரு நிறுவனங்களும் தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன. 2010 ஆண்டு மீனாட்சி அண்ட் கோ மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லை தொட்டது. சென்னை பொன்மாரில் மீனாட்சி ஃபிளேவர்ஸ் என்ற தனது சொந்த பிராண்டில் உயர்தர ஐஸ்கிரீம் எசன்ஸுகளை இந்த நிறுவனம் தயாரிக்க தொடங்கியது. அடுத்த ஆண்டில், அதாவது 2011 ஆண்டில் ஐஸ்கிரீம் தயாரிப்புக்கான நம்பகமான தீர்வாக நிக்கி என்ற தனது சொந்த பிராண்டில் இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் பவுடரை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. 2023 மீனாட்சி அண்ட் கோ பெயரில் திருவள்ளூரில் ஒரு புதிய சில்லறை கடை திறக்கப்பட்டது. 2024 ஆண்டு உணவு பதப்படுத்துதல் தொழில்துறையில் மேலும் விரிவடைய வால்டாக்ஸ் ரோட் சென்னையில் உணவு பாதுகாக்கும் பொருட்கள் மற்றும் பால் பவுடர் விநியோகிக்க நிக்கி இண்டஸ்ட்ரீஸ் என்னும் புதிய மொத்த விற்பனை நிறுவனத்தை தொடங்கினர். எதிர்காலம் இன்னும் இனிமையாய். உயர்தர உணவு பாதுகாப்பு பொருட்கள் இறக்குமதி செய்தல், தமிழ்நாடு முழுவதும் 100 நிக்கி பிராண்ட் ஐஸ்கிரீம் பார்லர்கள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களை தொடங்க உள்ளது. அத்துடன் மாநிலம் முழுவதும் 10 புதிய கிளைகளை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்தில் உற்பத்தியை மேம்படுத்த ஜெர்மனியில் இருந்து முழுமையாக தானாக இயங்கும் ரோல்டு சுகர் கோன் என்ற புதிய தொழில்நுட்ப இயந்திரத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இப்போது தங்கம் மற்றும் வைர வணிகத்தில் நிக்கி ஜுவல்லரி டிசைன் லேப் என்ற பெயரில் நுழைந்து தங்கம் மற்றும் வைர வணிகர்களுக்கு நம்பகமான விற்பனையாளர்களாக தங்களது பயணத்தை துவக்கி உள்ளனர். சிறிய தொடக்கத்தில் இருந்து உணவுப் பொருட்கள் மற்றும் ஐஸ்கிரீம் துறையில் அறியப்படும் பெயராக மாறியுள்ள மீனாட்சி அண்ட் கோ மற்றும் சரவணா என்டர்பிரைசஸ் இன்று நம்பிக்கையும் புதுமையும் சுவையும் கொண்டு முன்னணி இடத்தை வகித்து வருகின்றன. மீனாட்சி அண்ட் கோ, add flavor to your life since 1975. Successful and great journey in a nutshell. எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் நாம் விடாமுயற்சியோட, நல்ல நோக்கத்தோட, நம்ம கூட சேர்ந்து நம்ம நல்ல எண்ணத்தோட யாரெல்லாம் நம்மளுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அது எவ்வளோ பெரிய வளர்ச்சியை அடையும், அது எப்பேற்பட்ட இடத்த அடையும் அப்படிங்கிறதுக்கு மீனாட்சி அண்ட் கோ ஒரு பெரிய
நமக்கு சான்றா முன்னிலையில் இருக்குது. இன்னைக்கு 50வது ஆனிவர்சரியை கொண்டாடிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் ஒருத்தராக வந்து நம்மளிடையே பேச போகிறாங்க. இன்னும் முதலாவதாக நம்மளிடையே வந்து பேச போகிறவங்க இந்திய அரசியல்லையும் சுகாதாரத்துறையிலையும் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியுள்ள திராவிட தொன்மையைச் சேர்ந்த தலைவராக டாக்டர் கனிமொழி என்விஎன் சோமு பரவலாக அறியப்படுறார், பாராட்டப்படுகிறார். அரசியல் என்பது அவருக்கே உரித்தானது, அவரது இரத்தத்திலும் மரபிலும் உறைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய மூதாதையரான திரு NV நடராஜன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர்களில் ஒருவராக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் M. கருணாநிதியோட பணியாற்றியிருக்கார். அவருடைய தந்தையான திரு NVN சோமு அவர்கள் அரசியல் தலைவராகவும் போராடும் தொழிற்சங்க தலைவராகவும் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் அவர் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவராகவும் இருந்திருக்கிறார். மேலும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவரது தாயார் அவரது முதல் குருவாக இருந்து நண்பராக தத்துவ ஞானியாக வழிகாட்டியாகவும் இருந்து மருத்துவம் பயில அவரை ஊக்கமளிச்சிருக்கார். அவரது சாதனைகளுக்கு காரணம் பெற்றோரின் நிபந்தனையற்ற அன்பும் பராமரிப்பும் என்று டாக்டர் கனிமொழி NVN சோமு அவர்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறார். திமுக கட்சியை சார்ந்த பாராளுமன்ற மேலவையின் முக்கிய உறுப்பினராக டாக்டர் கனிமொழி NVN சோமு பல முக்கிய கொள்கைகளை வடிவமைப்பதில் மற்றும் நாடாளுமன்றத்தில் முக்கியமான விஷயங்களை முன்வைப்பதில் முக்கிய பங்கு வகித்து வருகிறார். கல்வித்துறையில் சிறந்த பின்னணியை கொண்டுள்ள இவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அறிவும் அனுபவமும் மிக்க பங்களிப்பை வழங்கி வருகிறார். இந்த தகுதிகளுடன் பெண்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை வழங்கும் பணிக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துள்ளார். சென்னை TTK சாலையில் தாய்மை மருத்துவமனை என்ற பெயரில் சிறந்த உலகத்தர மருத்துவ சேவையை வழங்கி வருகிறார். இவர் மகப்பேறு மற்றும் மகளிர் நலத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் அளித்து வருகிறார். பெண்கள் நலம், கருத்தரிப்பு, குழந்தை பேறு மற்றும் பிரசவத்திற்கு முந்தைய பிந்தைய போன்ற பல்வேறு துறைகளில் அவர் தேர்ந்து விளங்குகிறார். பாராளுமன்றத்தில் தீர்க்கமான கேள்விகள் எழுப்பும் திறமை மற்றும் வாதங்களை முன்வைக்கும் திறமையால் அவர் ஒரு தீர்க்கதரிசி அரசியல் தலைவராக தன்னை நிலைநிறுத்தியுள்ளார். 2022ஆம் ஆண்டு ராஜ்யசபாவில் அதிக கேள்விகள் எழுப்பியராகவும் அதிக விவாதங்களில் பங்கேற்ற உறுப்பினராகவும் அவர் முதலிடத்தில் இருக்கிறார். இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நாடாளுமன்றத்தை இந்த கொஸ்டின் அவரில் ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்கு காத்திருந்து உருண்டு திரண்டு எந்திரிச்சு நின்று கேட்கறதுங்கிறது வந்து மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக அங்கே போய் நின்று பேசுறதுங்கிறது அசாதாரணமான விஷயம். ஏன்னா ஆண்களுக்கே அது ரொம்ப எக்ஸாஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது எவ்வளோ விஷயங்களை தாண்டி வரணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மீண்டும் இன்னும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் மேம். இது அவர் முக்கிய பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சியில் காட்டும் அக்கறையும் நேர்மையும் சமூக நலனுக்காக அவர் மேற்கொள்ளும் பணியும் அர்ப்பணிப்பும் மிகவும் பாராட்டத்தக்கது. இப்போ நம்மளிடையே ராஜ்யசபா எம்பியான டாக்டர் கனிமொழி அவர்கள் வந்து உரையாற்றுவார். இந்த விழாவுக்கு முக்கிய பங்களித்து கொண்டிருக்கும் டாக்டர் K. பக்தவச்சலம் அவர்களே, டாக்டர் M. ராஜாராம் அவர்களே, ஃபார்மர் சேர்மன் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அண்ட் ஃபார்மர் பிரின்சிபல் செக்ரட்டரி டு த கவர்னர், MD பாலாஜி அவர்களே, மேனேஜிங் டைரக்டர் MA எத்ராஜ் நாயுடு, ப்ரொஃபஸர் டாக்டர் கணேசன் அவர்களே மற்றும் ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் அருணா மேடம் அவர்களே, அனைவருக்கும் என் மாலை இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 50 ஆண்டு காலம்ன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கிறீங்க இல்லையா, தாய்மை மருத்துவமனைன்றது 2021 ஆரம்பித்து இப்போது 2025 வரைக்கும் நான் ஓட்டுகிற காலத்துலேயே வந்து எவ்வளோ சிரமங்களை சந்திக்கிறேங்கிறத பார்க்கும்போது, வசதி இல்லாத காலத்தில், இவ்வளோ டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ஒரு பேக்கரியை ஸ்டார்ட் பண்ணி அந்த பேக்கரியை வந்து 50 ஆண்டு காலம் எடுத்து சென்று அதுக்கு வந்து வெவ்வேறு காலகட்டங்களை அது அடைந்திருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே அதுக்கான பாராட்டுக்களை ஸ்ரீனிவாசன் சாருக்கு மட்டும் இல்லாமல் அருணா மேடத்துக்கும் கொடுப்பேன். ஏன்னா ஸ்ரீனிவாசன் சார் எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக
அவர் பேசுகிறதே கேட்கவே கேட்காது வெளியில். பின்னாடி இருந்து அருணா மேடம் வந்து அப்படியே புஷ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணும் ஒரு பெண் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் அது வந்து அநேகமாக ப்ரூவ் ஆகிருக்குன்றது நினைக்கிறேன். அருணா மேடம் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி புஷி இன் எவ்ரி திங். ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருக்கணும், ஒரு இன்னோவேட்டிவாக இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுல வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் ஆன் தட் பாத். சாருக்கு வந்து ஓகே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான திருப்தி அடையக்கூடிய ஒரு மனப்பக்குவம் சாருக்கு என்றைக்குமே உண்டு. ஐ திங்க் அந்த குணம் உங்களுக்கு வந்து டாக்டர் பக்தவச்சல சார்கிட்டேருந்து வந்திருக்குன்றதை நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்றைக்குமே ரொம்ப கண்டென்டட் பர்சன். அதே மாதிரி நான் ஸ்ரீனிவாசன் சாரும் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருப்பார். பட் அருணா மேடம் கொஞ்சம் என்ன மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும்னு. இன்றைக்கி அவங்க டாக்டர் வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. அதுக்கு காரணமும் வந்து அருணா தான். ஷீ இஸ் ஆல்வேஸ் புஷி. சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கன்றதுல வந்து ஷீல் பி வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அருணா. உங்களுடைய அந்த ஜுவல்லரி டிசைனருக்கும் வந்து இட் ஷுட் ரீச் தி நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் எடுத்திருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் காம்படிஷன் வந்து இவ்வளோ இருக்கும்போது அதை தைரியமாக எடுத்து அதை டிசைன் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு பங்கெடுத்துருக்கீங்க இல்லையா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் ஸ்ரீனிவாசன் சார், நீங்கள் ஐ திங்க் ரீட்டெயிலராகவும் நீங்கள் பண்ணணுங்கிறது அருணாவோடைய நீண்ட நாள் ஆசைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த 50வது வருஷத்தில் அந்த ஆசையும் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்கன்றதையும் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். பிகாஸ் 50 வருஷம் தாண்டி வந்திருக்கீங்கன்னா அது வந்து குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு சப்ளை கொடுத்துட்டு அது குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அந்த அளவுக்கு நம்ம அடைஞ்சிருக்க முடியாது. ஸோ இந்த ஹார்ட்ஷிப்பு ஐ திங்க் அவங்களோட கனவான ரீட்டெயிலுங்களையும் நீங்கள் காட்டுங்கிறது காமிச்சிச்சு. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. கீதா ஃபுட்ஸுடைய உரிமையாளரான முரளி பட் அவர்கள் நம்மளிடையே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரீச் ஆவாங்க. அவர்களுக்காக நம்ம கொஞ்சம் காத்திருப்போம். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய திரு டாக்டர் எம் ராஜாராம் அவர்களை பற்றி பார்க்கலாம். He is an exceptional IAS officer of 1992 batch with balanced and appropriate views on administration. He has taken a postgraduate degree in English and education. He is also a law graduate with BL degree. In addition, he holds a doctorate degree in HRD. He served in the state government of Tamil Nadu with rare distinction for more than 36 years in various important assignments of state administration, excelling in implementation of government policies while maintaining a reputation of impeccable integrity. His efficiency in civil administration brought him many prestigious awards, notably the Best Collector Award, Malcolm Award, Anna Award, and St. John's Ambulance Award from Government of Tamil Nadu. He received encomiums from spiritual leaders in organizing Hindu spiritual affairs in 12 districts of Tamil Nadu and for lending support for organizing national level Hindu spiritual fairs in Chennai in the city as Commissioner and Secretary, Hindu Religious Endowment. He is a great scholar in the field of education and his research papers have received much acclaim at the national level. Some of his published works, notable works are Quality in Educational Administration, Who Will Bell the Cat, Elemental Warriors, Food for Thought, Passport for Success, Blossoms in English, Yellow Line, Glory of Tirukural, Better Tomorrow, Towards Better English, Glory of Tamil, Gita for Students, Tick Tock Tick, Bosses, The Good, the Bad and Ugly, Corporate Wisdom. He is currently serving as non-judicial member, Tamil Nadu Lokayukta, a distinguished administrator and academician, and an individual with vision and moral stature who strived for compassionate administration, having handled virtually all major departments of state administration, excelling in implementing policies of the government while maintaining a reputation, integrity, a versatile, able administrator, and erudite scholar, a prolific writer, and a valued patron of fine arts, temples, etc. Served as a chairman in government and non-government institutions such as Indian Institute of Public Administration, Tourism Advisory Board, UNICEF Project on Child Education, Matriculation Board of Education, Tamil Nadu Global Investors Meet, among many others. He received National Award for Government of India for Rural Tourism 2003 and Cultural Tourism as well in 2003. A Poet Laureate Award from World Poets Congress, Mongolia 2017. His wishes and blessings are along with this. Next, நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா, எங்கள் மேடையில் வந்து நம்மளிடையே பேசுகிறதுக்காக வரப்போகிறவர், வாழ்த்துறதுக்காக வரப்போகிற நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் MD பாலாஜி அவர்கள் ஆஃப் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்.
ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியின் மேலாளராக செயல்பட்டு வரும் ஒரு திறமையான நிர்வாகியாகவும் முன்னோடியாகவும் தொழிலதிபருமானவர் திரு எம்டி பாலாஜி அவர்கள் தனது தாத்தா மாண்புமிகு எம்ஏ எத்திராஜுலு நாயுடு அவர்களின் பாரம்பரியத்தை தொடர்வதுடன் கல்வி மற்றும் வணிகத்துறையில் பல ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். கல்வித்துறையில் திரு பாலாஜி அவர்கள் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளார். ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி வளர்ச்சி, தரமான கல்வி மற்றும் தொழில் இணைப்புகள் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மாணவர்களின் வெற்றிக்கு தன்னலமற்ற முயற்சிகளை வழங்கி பலரது எதிர்காலத்தை நெறிப்படுத்தியுள்ளார். தனது குடும்பத்தின் பாரம்பரிய வணிகங்களையும் நவீன நோக்குடன் விருத்தி செய்து வருகிறார். வெள்ளி வியாபாரம், வீட்டு உபயோகப் பொருட்கள், வணிகம் மற்றும் ஹோட்டல் தொழில் போன்ற பல துறைகளிலும் வெற்றிகரமான நிறுவனங்களை முன்னெடுத்து வருகிறார். தரம் மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட அக்கறையால் வணிக வளர்ச்சியில் தன்னை நிரூபித்துள்ளார். தன் தலைமையில் பாரம்பரியத்தை காப்பதோடு நவீன வழிகளையும் இணைத்து பயன்படுத்தி கல்வி மற்றும் வணிக உலகில் எம்டி பாலாஜி அவர்கள் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார். அவர்களை இப்போ உரையாற்ற வருக வருக என வரவேற்கிறேன். Good evening, ladies and gentlemen. It is both a privilege and a heartfelt pleasure to stand before you today as we celebrate a remarkable milestone, 50 glorious years of Meenakshi and Company. Let me first extend my deepest respect and gratitude to our esteemed Chief Guest, Dr. Kanimoli N.V.N. Somu, Honorable Member of Parliament, Rajya Sabha, for gracing this occasion with her presence. We are truly privileged, Madam. A warm welcome and sincere thanks also to Dr. M. Rajaram, whose life of public service continues to inspire. I am Professor Dr. Ganesan, Dean of Hindustan University, a symbol of academic excellence and visionary thought leadership. And to start with, Mr. Srinivasan is not only the respected CEO of Meenakshi and Company, but also one of the most soft-spoken and genuinely good human beings I have had the pleasure to know. He leads with calm confidence, speaks with thoughtfulness. He is not a sign of silence, but of qualities that are rare and deeply admirable. His quiet nature is not a sign of silence, but of strength and clarity. They say that behind every successful man there is a strong and supportive woman. And in the case of Mr. Srinivasan, that is more true. Mrs. Aruna Srinivasan has been not just a life partner, but a true pillar of strength and inspiration. Her contribution to Meenakshi and Company, both seen and unseen, have played a vital role in its growth. With her quiet determination, wisdom, and unwavering support, she has helped shape the success we are celebrating today. And finally, the most important, the investors and the stakeholders gathered here. You believe in this company has made this journey possible. Your continued support is what will propel Meenakshi and Company into the next 50 years with even more promise and potential. To the employees past and present who have been put their heart and soul into every batch, every package, every delivery, thank you. You are the true foundation of this legacy. You have not only preserved food, you have preserved heritage, trust, and a standard of excellence. In conclusion, today is not just a 50-year celebration of the past. It is a commitment to the future. Let us work forward to the next 50 with the same spirit of innovation, ethical leadership, and excellence that has brought us here. Congratulations once again to the entire Meenakshi and Company family, here to the next chapter of growth and innovation and enduring success. Thank you so much. Thank you, sir. Thank you so much for your wishes and such kind words. அடுத்ததாக KVB மேனேஜர் திருவள்ளூர் பிரான்ச் திரு பிரபு அவர்களை வாழ்த்தி பேச மேடை கழிக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் டாக்டர் கனிமொழி மேடம், டாக்டர் எம் ராஜாராம் அவர்கள், ப்ரொஃபஸர் டாக்டர் கணேசன் மற்றும் எம்டி பாலாஜி அவர்களை வரவேற்று என்னை இந்த விழாவிற்கு அழைத்த
ஸ்ரீனிவாசன் சாருக்கும் அருணா ஸ்ரீனிவாசன் மேடமுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களோட துணை நிறுவனமான விஷ்ணுவாக்கத்தில் அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அது நம்ம பேங்க் சார்பாக வந்து போய் நேரில் வந்து அவங்க பார்த்து அவங்களோட தொழில்முறை உற்பத்தி முறை எல்லாமே பார்த்துருக்கேன். ரொம்ப துரிதமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் வந்து கையாண்டுருக்காங்க. எனக்கு அவங்க வந்து கடந்த ஒரு வருடமாக தான் பழக்கம். இந்த 50 வருடமாக ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மேற்கூடிய சவால்கள் இருக்குது, போட்டிகள் இருக்குது. அதில் வந்து அவங்க விடாமுயற்சியிலையும் உழைப்பிலையும் வந்து இந்த அளவுக்கு வந்ததில் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். இட்ஸ் ஹானர் டு பி பார்ட் ஆஃப் திஸ் செலிப்ரேஷன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டியூர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நான் மேடைக்கு அழைக்க போகிறவர் யாருன்னா, நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவங்க எப்படி வந்து படித்து ஒரு தேர்ந்த ஒரு மனிதர்கள் தன்மையோடையும் ரொம்ப பொறுமையோடும் இருப்பாங்க, அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி அவங்க உறுதுணையாக இருப்பாங்க, பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம் அப்படிங்கிற இந்த அழகான பாடல் வரிகளுக்கு வந்து ஒரு சொந்தக்காரராக நான் பார்க்குறவர், நான் ரொம்பவே போற்றி நான் ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் அகாடமிக் கொலாபரேஷன்ஸ் ஆகட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்லை கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த யூனிவர்சிட்டிஸ் அவர் கொடுத்ததாகட்டும், அதன் மூலமா அவருக்கு கிடைச்ச அவார்ட்ஸ், ஆனர்ஸ் அண்ட் அக்கலேட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளை வந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது. நவ் ஐ எம் காலிங் அப்பான் ஸ்டேஜ் டாக்டர் எஸ் கணேசன், PhD, MSRO, FASC, Professor retired, Medical Physics and former Registrar of Anna University. Please welcome, sir. Good evening to Nandal. Most respected MP, Tirumati Kanimazhi, my beloved friend, recently we have become friend, beloved friend Mr. Balaji, MD of Itraj Group, my well-wisher. I am standing before you because of him only, through Rajaram IAS, Mr. Srinivasan, CEO of Meenakshi & Co., Mrs. Srinivasan, dear participants, relatives of Srinivasan, good evening to Nandal. I am indeed very happy to be here to stand in front of you. It is really an honor to me because Madam has mentioned, today's world, achieving sustainability is very, very difficult. They started with just 2 units to make this wafer. And now, that too in a rented place. Now they have their own industry, catering the needs of not only 1 or 2 theatres, 250 theatres, providing 400 ice cream machines and supplying. I never, sir, I never come across what that Meenakshi & Co. and Srinivasa, this one. We used to know about, buy ice creams from Marvin or Harun ice cream, but I didn't know that you are going to supply all the ingredients, everything to Harun, Arvin, many of the famous ice cream companies actually. Amul, yeah. Really I am proud, that too from Tamil Nadu, it is going everywhere. Really, it is an opportunity to know about all those things. Only after coming here, I could able to see. So, IFF, Paris company, Nellikuppam Manda, it's very famous actually, chocolate, all those things. Paris company, Amul is meant for all milk products, but even for their
firm you are supplying all the ingredients. Really, I'm happy to know about it. But as my madam mentioned, no, just it is not the time to celebrate 50 years of time actually what they go spend. How come one can celebrate 50 years of time just by spending it? I also know 62 to 63 years. What is the point in celebrating? We have not achieved anything. Since they have achieved, how come they have achieved? Because business, any field actually, even madam politics actually, how come they can achieve the sustainability? Constant commitment actually, dedication, and following some ethics, okay? Then only we can achieve the sustainability, we can achieve the sustainable growth actually in any field actually, whether it is education, whether it is politics, whether it is industry, and especially in food industry, lots of regulations, rules and norms, regulations actually, and you can come across, if you don't like, they can add some other unwanted ingredient, they will defame the name of the firm actually. Health also, yes. So by considering all those things with the basic facilities, without having technology, with the conventional technique, they will come up at this level. Now, everywhere changes cannot be changed. We got to adapt it. Now they will come forward to adopt new technologies, new modern technologies to incorporate new things and also to give more product actually. As far as the food industries are concerned actually, it is growing enormously actually because of mobile delivery, online marketing, all those things. And ice cream, with regard to ice cream, Tamil Nadu, it is the consumption of ice cream. Just browse actually. In the 5th position, Maharashtra in the 1st position actually. But even for that 1st position, this company said supplying all the ingredients, all those things. Started with the wafer. They prepared their own syrup. Now ice cream powder also actually. So they are developing many things depending upon the need actually. As an academician, we can only teach actually. We may not deliver the skill to the students actually. Now everyone is insisting we need skill-based education in all fields. Now at present I am working in Hindustan University as the Dean of Science, where we are having 2 courses, BSc Food Technology and MSc Food Technology. And these people are getting all theory classes, exposure with all theory classes, all those things. So we used to send some 3 months or 1 month internship actually. So I request Srinivasan sir, Aruna Srinivasan madam, to be one of the board of trustees member of our university. If this is my selfish for the welfare of the students, not for me. Board of studies member as well as an external industry member to modify the curriculum, need-based curriculum, and also how one can become entrepreneur. You can also train the students, not only understand but everywhere, but your expertise is needed for the young minds, so that ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது பழமொழி இருக்குது. நம்ம ஏட்டுக்கு சுத மட்டும் படுதா இப்போ எல்லாமே ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் முடித்த உடனே they got to start with their work actually. We did not get experience, training and all those things one by one, step by step, like the moment you complete the program, we got to enter into the field, like in the war field. That's why all industries are requiring. As an industries, I am requesting to be part of food technology department as board of trustees member or external industries to inculcate what are the curriculums required to develop food industry actually, and also to give internship to our students. And also you can take some of our students also. As company grows, you can recruit more people. Our students also you can recruit based on their knowledge, not recommendation, based on their knowledge. Because only when you can, only when you recruit knowledgeable persons only, they will give some new ideas you can develop actually. Just to, I'm requesting them to consider the students from food technology actually. And I once again congratulate
because this celebration, this golden jubilee year celebration, it is not for just passing 50 years of time, but it is due to their commitment. It is a testament to the company for the innovation, dedication, excellence, and satisfying all the customers. That is why they got achieved this growth actually. And it is not only 50th anniversary celebration, investors meet. I think many investors have come, since only because of their hard work they got achieved this one. The investors can also believe Srinivasan and Arna Srinivasan, okay, invest for their new projects, so that they can also grow and you can also grow parallelly. My best wishes, sir. You should come up with many more laurels and many more food products you got to develop. And not only in Tamil Nadu, you got to spread your wings throughout the world, not only in the state, in the country, throughout the world you got to develop and you got to spread your products everywhere. Thank you and all. Thank you for the opportunity. I once again thank Dr. Rajaram sir for having given me opportunity to meet this entirely new group actually. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் வந்து ரொம்ப பணிவாக நான் என்ன சாதிச்சேன் 60 வயசில் அப்படின்னு சாதாரணமாக சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய சாதனை. நான் வந்து என்னோட PhD உங்ககிட்ட கண்டினியூ பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். Celebration of Meenakshi and Co. A big round of applause for them. बिजनेस की डेली भाग दौड़ में जस्ट पॉज और याद करो अपनी शुरुआत को. Jewelry. Nikki Jewelry. தங்கம் மற்றும் வைர உலகில் மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. Nikki Jewelry
ஆனிவர்சரியிலிருந்து நிக்கி ஜுவல்லரியும் லான்ச் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிராண்ட் விமெனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு பிராண்டானதும் அடுத்து இன்னும் பல ஆண்டுகளை சாதனை படைத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். இந்த பெண்கள் சிங்க பெண்களாக நடைபோடணுங்கிறதுக்காக அவங்கள வாழ்த்தி ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்து மீனாட்சி அண்ட் கோடைய 50வது ஆண்டு செலிப்ரேஷன் மற்றும் இன்வெஸ்டார் மீட்டில் இப்போது இந்த நிகழ்ச்சியினுடைய க்ரக்ஸ், இந்த நிகழ்ச்சியை எதற்காக நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரத்தை நம்ம இருக்கோம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பிட்ச். ஸோ இதை வழங்குறதுக்காக நம்மளுடைய ஆடிட்டர் சதீஷ் அவர்கள் இருக்கார். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கான கார்ட்லெஸ் மைக். Good evening all. Slides. Next. மீனாட்சி அண்ட் கோ 50 ஆண்டு காலமாக ஒரு நம்பிக்கை, நேர்மை, கைராசியான நிறுவனமாக இருந்துகிட்ருக்கு. மக்களுடைய அன்றாட உணவாக இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள், அதாவது மூலப்பொருட்களாகவும் இருக்கலாம், அது வந்து ஐஸ்கிரீம் கோன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான உடலில் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்கள்லையே 50 ஆண்டு காலம் சர்வைவ் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது எவ்வளவு தரத்தோடு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு சான்றாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸாக உங்களை அழைச்சிட்ருக்கோம். ஸோ அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஆடிட்டர் சதீஷ் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். We have taken 10 lakhs as a minimum investment, which capital calculation purpose. We are offering 2.5% as monthly interest, and first 6 months will be a moratorium, and that period we are ready to pay 1.5% per month, and that balance left 1% which we have not paid it, that will be added to your investment amount, and we will be paying extra interest on that unpaid interest. That will be our revised capital amount. Next. We are offering 5 schemes. First one is silver, second one is gold, third one is platinum, fourth one is diamond, fifth one is ruby. In silver plan, we will be paying our interest on monthly basis, and gold we will be paying interest on quarterly basis, and we will be compounding that interest. Platinum we will be paying in half-yearly basis, and diamond we will be on yearly basis. Ruby will be on third year lump sum amount. Next slide. Next. As I already told you, revised capital calculation this is. We have invested 10 lakhs, and first 6 months we will be paying only 1.5%. That leftover 1%, that interest will becomes about 61,500. Sorry. That revised capital will be on 10 lakhs 61,500. And 7th month onwards, we will be paying interest for 10,61,500 rupees. Next. This is a interest computation for silver scheme. First year, we will be paying 2,33,415 as a interest for 9 months period, since it's almost 3 months over in the financial year. And second year onwards, we will be paying 3,18,456 rupees, and third year will be on same 3,18,456. Next slide. This is interest calculation for gold scheme. First year we will be paying 2,35,421. Second year we will be paying 3,26,480, and third year 3,26,480. Next slide. It's a platinum scheme payout. We will be same. First year we will be paying 2,35,421. Second year we will be paying 3,39,034, and third year we will be paying 3,39,344. Next slide. It's a payout scheme for diamond scheme.
First year will be on same 2,35,421, and second year will be 3,66,105, and third year will be on 3,66,105. Next slide. The scheme for Ruby, that amount we will not be paying this every year. We will be accumulating it and we will be paying on third year only. But it's a calculation purpose we have taken here. You will be getting that 2,48,000 as first year interest, and 4,30,000 is second year interest, and 5,17,000 will be on third year interest. Next slide. From here, you'll be seeing the interest comparisons for 3 years. In the scheme wise, we have given it for silver, it will be on 23 rate of interest. So return on investment 23.34. First year will be on same only. Next slide. Next slide. Next year, here will be an increase. Will be there. In silver, it will be on 31, and gold it will be on 32. Platinum will be on 34. Diamond will be on 37, and ruby will be on 43. Next slide. Third year calculation, this is, and same, no, like last year's only same. Next slide. This is a graph we will be getting more. In which scheme we will be getting how much will be more on comparatively. And first year will be on almost same, and second year will be, and we will be having different figures. Next. Next slide. This will be the return on investment. This is the percentage wise in first year and second year how much we will be giving, and second year how much we are getting more, and third year we will be getting more. In Ruby you will be getting in 57% as rate of interest, return on investment third year. Thank you. Thank you so much. Thank you. ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி சொல்லியிருக்காரு. மீனாட்சி அண்ட் கோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 10 லட்சமானது வெவ்வேறு விதமான ஸ்கீம்ஸ், அதாவது கோல்டு, சில்வர், ரூபி, இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன விதத்தில் ரிட்டர்ன்ஸாக வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த ரிட்டர்ன் ஆகட்டும், நம்மளுடைய நாட்டுடைய ஜிடிபிக்கே கான்ட்ரிபியூட் பண்ண போகுது, மக்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் மக்களுடைய எக்கனாமிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண கூடிய ஒரு விதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு 50 ஆண்டு காலம் நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி அண்ட் கோ நிறுவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது வெறும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல, அவங்களுடைய கோல்டு பிஸ்னஸ், இதன் பிறகு இன்னும் மற்றும் நிறைய துறைகளில் அவங்க கால் பதிக்க போகிறாங்க. ஒவ்வொரு துறையிலையுமே அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபராக இருக்காங்கங்கிறதுக்கு இந்த 50 ஆண்டு காலமே சாட்சியாக இருக்குது. ஸோ வந்திருக்க ஒவ்வொரு முதலீட்டாளர்களையும் ரொம்ப அன்போடையும் ரொம்ப அக்கறையோடையும் இந்த மீனாட்சி அண்ட் கோ நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இது நம்மளுடைய பார்ட்னர்ஸ் அண்ட் கிளையண்ட்ஸ் இவங்களை ஆனர் பண்ணக்கூடிய டைம். ஸோ அவங்கள ஆனர் பண்ணுறதுக்காக திரு செங்கையா ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அருணா ஸ்ரீனிவாசன் மேம் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். வாடிக்கையாளர்கள் இல்லைன்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாடிக்கையாளர்களை முதல்ல நாம் கௌரவிக்க போகிறோம். அடுத்து ஜெய் ஐஸ்கிரீம் உடைய திரு ரவி அவர்களை மேடை கழிக்கிறோம். मनी व्यू के साथ पाएं तुरंत पर्सनल लोन डिसबर्समेंट, वो भी सिर्फ 3 डॉक्यूमेंट्स के साथ। अभी ऐप डाउनलोड करें। Have you been sitting on a smart business idea and need to get it online?
அடுத்ததாக வெண்டார்ஸ் ஆஃப் आमच्या लाईफमध्ये மீனாட்சி सुद्धा अशी एक फेज होती ज्यावेळी திரு खूपच கிருஷ்ணமூர்த்தி चुकल्यासारखं அவர்கள் वाटायचं. आणि NS त्यावेळेला மணி माझ्या and वयाची Co, ஈரோடு. ஸ்ரீனிவாசன் சார், அருணா ஸ்ரீனிவாசன் மேம் ஒரு ஃபேமிலியா அந்த பிசினஸ் துவங்கியிருக்காங்க. இவங்களோட ஒரு ஃபேமிலியா இருக்கிறவர் தான் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இவங்களுடைய வளர்ச்சியில மிகவும் சந்தோஷம் கொள்ளக்கூடிய ஒரு நபர் கிருஷ்ணமூர்த்தி சார். அவரை கவனிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக திரு மகேந்திரன் கனிஷ்கா ஃப்ளோரா கேம் சென்னை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த மீனாட்சி அண்ட் கோ இவங்களுடைய வளர்ச்சியில மிகவும் சிரத்தை எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு நண்பர் திரு மகேந்திரன் அவர்கள். இவரை கௌரவிக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க திருமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அடுத்ததாக திரு ஜேம்ஸ் லக்ஷ்மணசுவாமி அவர்கள். அவர் வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம அவரை ஆனர் பண்ணலாம். அதே போல் கீதம் ஓனர் முரளி பட் அவர்களும் ஆன் த வேல இருக்காங்க. அடுத்து ஒரு நிறுவனம் வந்து வளர்ச்சி அடையணும், சிறந்த முறையில் இயங்கணும், கஸ்டமர்ஸுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னா முதலாளி அப்படிங்கிறவங்க மட்டும் இல்லை, தொழிலாளிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முதலாளிகள் என்ன ஐடியாஸோட எவ்வளோ முதலீடு போட்டாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான முறையில் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாஃப். இவங்க தான் இதில் முதலாவதாக கௌரவிக்கப்பட இருக்கிறவர் யார் அப்படின்னா 27 ஆண்டு காலமாக மீனாட்சி அண்ட் கோ நிறுவனத்தில் பணிபுரிந்துட்டு வர திரு பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரதமர் ஒருத்தர் வந்து ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கார் ஒரு நாள் ரேடியோவில். அது முதல் அறிவிப்பானது வந்து யாருக்குன்னா முதலாளிகளுக்கு. முதலாளிகள் எப்படி இருக்கணும், ஒரு முதலாளி இருந்து என்னென்ன விதத்தில் வந்து தொழிலை தொடங்கி எப்படியெல்லாம் வளப்படுத்தணும் அப்படிங்கிறத முதலாளிகளுக்கான ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு இடைவேளைக்கு அப்புறமா மாலை வேளையில் தொழிலாளிகளுக்கு, முதலாளிகள் தான் உங்களுக்கு கடவுள், அவங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் வரையும் செய்யாமல் எவ்வளவு தூரம் நீங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் பங்களிப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அட்வைஸை வந்து ஸ்ரீனிவாசன் ஐயா கேட்டிருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களோட நிறுவனத்தில் அந்த அட்வைஸ் பழிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறேன். அந்த வகையில் அடுத்து நான் கூப்பிட போகிற இவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாமே தலா 10 ஆண்டு காலங்கள் மீனாட்சி அண்ட் கோவில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அவங்களுக்கு பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம். அதன் பின் ஒருவர் பின் ஒருவராக நான் அழைக்கிறேன். மேனேஜர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து அக்கவுண்டன்ட் வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நாகலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நாகலிங்கம்
ஜான் பாஷா அவர்களை மேடை கழிக்கிறேன். ஜான் பாஷா. அடுத்ததாக மாரி கண்ணன் அவர்களை மேடை கழிக்கிறேன். ஒவ்வொரு தொழிலாளிக்குமே வந்து ஒரு கைத்தட்டல், ஒரு உற்சாகம் தான் உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம், அது அவங்கள மேலும் ஊக்கமளிக்கும். அடுத்ததாக இட்ஸ் டைம் டு ஆனர் த இன்வெஸ்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபார் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். Welcome the investors on stage for their investment. மீனாட்சி அண்ட் கோ 50 ஆண்டு காலம் இந்த செலிப்ரேஷனை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸ் மீட் டுகெதர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு 2 மிஷின்ஸ் மட்டுமே வைத்து ஒரு ஐஸ்கிரீம் கோன் உற்பத்தியில் தொடங்கி இப்போ ஜெர்மனியிலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸோட ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸோட ஐஸ்கிரீம் இன்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஓன் பிராண்டான நிக்கி ஐஸ்கிரீம்ஸ் தொடங்கி இருக்கிறதாகட்டும், இல்லை ரீட்டெயிலிங்காக ஐஸ்கிரீம் கோன்ஸ் கொடுக்கறதாகட்டும்னு பலவிதமான பரிமாண வளர்ச்சிகளை வந்து நம்ம இந்த மீனாட்சி அண்ட் கோல பார்த்துட்ருக்கோம். இப்போ இட்ஸ் டைம் டு ஆனர் த இன்வெஸ்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபார் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். முதலாவதாக நான் அழைக்கிறது திரு வெங்கடேஷன் அவர்களை. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நிறுவனத்துல நம்பிக்கையா தன்னுடைய முதலீடை செலுத்தி இருக்க முதல் இன்வெஸ்டர் திரு வெங்கடேஷ் அவர்களை ஆனர் செய்யறாங்க. செங்கையா ஸ்ரீனிவாசன் அவர்களும் அருணா ஸ்ரீனிவாசன் மேம் அவர்களும். அவருடைய காசோலை, அவருடைய செக்கை வந்து மீனாட்சி அண்ட் கோக்கு இப்போ அடிச்சிருக்காரு. அடுத்த இன்வெஸ்டரான திரு சண்முக வேலாயுதம் அவர்களை மேடை கழிக்கிறேன். சண்முக வேலாயுதம் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டான 10 லட்சம் ரூபாயையும் மீனாட்சி அண்ட் கோல இப்போ காசோலையை அழிச்சிருக்காரு. 200க்கும் அதிகமான திரையரங்குகள், 400க்கும் மேற்பட்ட ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர்ஸ், 250க்கும் மேற்பட்ட ஐஸ்கிரீம் பார்லர்ஸ், 150க்கும் மேற்பட்ட ரீட்டெய்லர்ஸ், 100க்கும் மேற்பட்ட ஸ்டாக்கிஸ், அதாவது பாரிஸ், அமூல் போன்ற நிறுவனங்கள், 100க்கும் மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ், கீதம், அருண் ஐஸ்கிரீம்ஸ், ஆவின் போன்ற ஃபுட் இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுக்கும், இந்த மாதிரி பல ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 2010 மீனாட்சி ஃப்ளேவர்ஸ் ப்ரீமியம் ஐஸ்கிரீம் எசன்ஸை தயாரித்தாங்க. 2011 நிக்கி இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் மிக்ஸை தயாரித்தாங்க. 2023 நிறைய ரீட்டைல் ஸ்டோர்ஸை திறந்தாங்க. 2024 ஃபுட் ஸ்டோரேஜ் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையும் இறக்குமதி செய்யறதுன்னு நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய பிஸ்னஸ்கள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிக்கி இண்டஸ்ட்ரீஸ் ஓன் பிராண்ட் ஐஸ்கிரீம்ஸுமே அவங்க தயாரித்து தமிழ்நாடு முழுக்க 10 பிரான்ச்சஸோட வலம் வர போகிறாங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பெரிய அளவில் இருக்க போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஆல்ரெடி 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணதை பார்த்துருந்தீங்க. இந்த கம்பெனியோட நம்பகத்தன்மையை பற்றியும் புரிஞ்சிருக்கும். நீங்களும் யோசித்து பார்த்து உங்கள் குடும்பத்தோடு டிஸ்கஸ் பண்ணி மீனாட்சி அண்ட் கோல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி துவங்கி ரொம்ப நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிருக்கு. நம்மளுடைய ஆனரபிள் எம்பி கணேசன் சார், அதுக்கப்புறம் ஸ்ரீராம் காலேஜுடைய எம்டி
ஸோ அனைவருமே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பிச்சாங்க. சிவசரவணன் ஐயா அவர்களை மேடை கழிக்கணும். திரு சிவசரவணன் ஐயா அவர்களை மேடை கழிக்கிறோம் அவருக்கான கௌரவம் அளிக்கிறதுக்காக. திரு சிவசரவணன் சார் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றதா இருக்கு. மீனாட்சி அண்ட் கோ நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில் மேலும் அக்கறையுள்ள ஒரு நபரானவர் தான் சிவசரவணன் ஐயா அவர்கள். அவர்களுக்கான கௌரவம் இப்போ செய்யப்படுது. மீனாட்சி அண்ட் கோவுடைய 50 ஆண்டு கால பொன்விழா செலிப்ரேஷன் மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டும் ரொம்ப நிறைவாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதற்கான நன்றியுரையை வழங்குறதுக்காக திரு செங்கையா ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சார் இந்த பக்கம். உடனே இங்கு வருகை தந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி அவர்களுக்கும், எம்ஏ எத்ராஜன் நாயுடு, எம்டி திரு பாலாஜி அவர்களுக்கும், கணேசன் சார் அவர்களுக்கும், சில அலுவல் காலமாக வர முடியாத சூழ்நிலை இருக்கும் ராஜாராம் சார் அவர்களுக்கும், இந்த குறிப்பிட்ட கால நேரடியாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடந்த 50 காலன்றது வளர்ச்சின்றது எனக்கு என்னுடைய தொழிலாளர்கள் அவளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு என்னால் வந்திருக்க முடியாது. என்னுடைய மனைவி அருணா ஸ்ரீனிவாசன், என்னுடைய மகள் டாக்டர் நிகிதா ஸ்ரீனிவாசன், இவங்களுடைய உந்துதல் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கடின ஒரு அட்வைஸால் தான் இந்த அளவுக்கு வர முடிந்தது. மேலும் என்னுடைய சப்ளையர்ஸ் திரு கிருஷ்ணமூர்த்தி சார், திரு மகேந்திரன் அவர்கள், இவருடைய ஒத்துழைப்புன்றது எனக்கு கடந்த 25 வருடங்கள் பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது. இங்கு வந்திருக்கும் அனைத்து என்னுடைய கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு செங்கையா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் பட் ஆக்ஷன் ஆஃப் மெனி அப்படின்னு சொல்லலாம். அதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ இன்றைக்கி இந்த பொன்விழா ஆண்டு கண்டுட்டு இருக்கும் மீனாட்சி அண்ட் கோ நிறுவனத்திற்கு வாழ்த்துறதுக்காக வந்திருக்க சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் நன்றி, வந்திருந்த இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி, கிளைண்ட்ஸ், வெண்டர்ஸ் அனைவருக்கும் மிக நன்றி. இந்த ஈவெண்ட்டை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரீம்ஸ் மீடியா ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக என்னை அழைச்ச செங்கையா ஸ்ரீனிவாசன் மற்றும் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கும் நன்றி. நல்லபடியாக நடந்து கொடுத்த ஜெகன் மற்றும் அகிலா மேடம், ஜெகனுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you so much. Thank you one and all for gracing this occasion. Thank you so much. Kindly have a beautiful grand dinner and
Let AI help kickstart your online business and do the work for you.